மீனம். மீனராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராஷ்டமம். ஆனாலும் சந்திராஷ்டமம் பரிவர்த்தனை அமைப்பில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். புதன்கிழமை மிட்நைட்டு 12:53 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து வியாழக்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் 2 நாள் உங்களுக்கு இந்த தடவை சந்திராஷ்டமம். ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் அமர்ந்து வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் சுப கிரகங்கள் வலிமையாக இருப்பதால் ஜென்மச்சனியால் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கூட ஒரு தெம்பு வரக்கூடிய, மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கடமையே கண்ணாயினர்னு சொல்லுவாங்க இல்லையா, கடமையை மட்டும் நீங்கள் செய்யுங்க, பலனை நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு பகவான் கீதையில் சொன்ன மாதிரி என்னவோ கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படியே மிதந்தபடியே நதியில் மிதந்து கொண்டு போங்கள் அப்படின்ற மாதிரியாக என்னமோ நடக்குது, ஆனாலும் பரவாயில்ல சமாளிக்கலான்ற மாதிரி தான் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்குங்க. பெரியவர்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. அந்த சந்திராஷ்டம நாட்கள் 2 நாட்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் மூட் ஆஃபில் இருப்பீங்க, என்னையாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் அதுக்கப்புறம் டக்குன்னு உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை பெரியவர்களுக்கு உண்டு. வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு புதிய அனுபவங்கள் கண்டிப்பாக உண்டு. சோஷியல் மீடியா மூலமாக தொழிலை முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஐடியாக்கள்லாம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. மீனராசிக்காரர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் நடந்த அத்தனை நெகட்டிவும் அப்படியே விலக்கி கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீனராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள்லாம் சர்வ நிச்சயமாக இருக்காதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக 50 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்.